இன்றைக்கி சமையல் வெண்டைக்காய் சாம்பார், ரசம், வாழைக்காய் பொடி மாஸ். பாருங்கோ, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஆர்கே வசந்தி கிரியேட்டர்ஸ்லேருந்து அனந்தலட்சுமி பேசுகிறேன். நாம் இன்றைக்கி வாழைக்காய் பொடி மாஸ் அப்படின்னு பார்க்கலாம். வாழைக்காய் ஒரு 3 வாழைக்காய் எடுத்து 2 நறுக்கி வச்சுட்டுருக்கேன். இதை விசில் விட வேண்டாம். குக்கரில் சும்மா நம்ம ஒரு 20 நிமிஷம் அந்த புசுன்னு வரும் இல்லையா, அந்த மாதிரி போட்டுட்டா போகும், வேகட்டும். இது வெந்தாட்டு உரிச்சுன்ட்டு தோலை உரிச்சு எடுத்துகிட்டு நம்ம இந்த காய் சீவுறோம் இல்லையா, அதில் பீட்ரூட்டு கேரட்லாம் சீவுற காய் சீவலில் நல்லா சீவி எடுத்துட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், வரமிளகா எல்லாத்தையும் நல்லா வறுத்துண்டு உப்பு வச்சு, அதான் ரொம்ப நைஸாக பொடி பண்ண வேண்டாம், சும்மா கோர்ஸாக பொடி பண்ணால் போகிறோம். ரொம்பவும் அதுக்குன்னு இதாக இருக்க வேண்டாம், ரொம்பவும் நைஸாக இருக்க வேண்டாம், ஓரளவுக்கு இருந்தால் போகிறோம். அது பொடி பண்ணிட்டு இதை நம்ம சீவி எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டு அதே பெருங்காயம் போட்டுக்கிறதுனால இப்போ இதில் பெருங்காயம் போட வேண்டாம். இதை சீவினதை போட்டு நல்லா வதக்கிட்டு மஞ்சப்பொடி, உப்பு போட்டுட்டா போகிறோம். அந்த பொடியை போட்டு இது பண்ணால் பொடி மாஸ். ஒரே ஒரு எலுமிச்சை பழத்தை புழிஞ்சிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் வாழைக்காய் பொடி மாஸ். இதுக்கு வெயிட் போட வேண்டாம், சும்மா அந்த 20 நிமிஷம் மட்டும் குக்கரில் இருக்கட்டும். வெயிட் போட்டெல்லாம் ரொம்ப குழஞ்சி போயிடும், அப்புறமேல சீவ முடியாது. அதனால் வெயிட் போடாத புசுன்னு ஒரு 20 நிமிஷம் இருக்கட்டும் போகும். இதோ பாருங்கள், இதுக்கு ஒரு 12 வரமிளகாய் எடுத்துகிட்டு இருக்கேன். அதை வறுத்துன்றல நம்ம கொஞ்சம் சூடு ஆறுநாட்டு தானே நம்ம பொடி பண்ண முடியும், அது வேகட்டும். அதுக்குள்ளே இது வறுத்துன்றலாம். ஒரு 12 வரமிளகாய் எடுத்துகிட்டு இருக்கேன். இது நம்ம மெஷர்மெண்ட் கப்பால் 1 கப் உளுத்தம்பருப்பு. இது நம்ம எல்லா காய்க்கும் நான் போடுவேன். இது 1/2 கப் உளுத்தம்பருப்பு, 1/2 கப் எடுத்துகிட்டு இருக்கேன். அதே அளவு நான் கடலைப்பருப்பு எடுத்துகிட்டு இருக்கேன். முதல்ல இது வறுத்துண்டுருவோம், அப்புறம் கடலைப்பருப்பு வறுக்கலாம். ஏன்னா ஒட்டு கலத்தி போட்டு வறுத்தா தீஞ்சு போயிடும். அப்புறம் ஒரு 6 பெருங்காய கட்டி எடுத்துகிட்டு இருக்கேன். நான் கட்டி அப்படி இதை பெருங்காயத்தை வர நான் இந்த மாதிரி எல்ஜி கட்டி இந்த மாதிரி உருட்டி வச்சுட்டுருவேன். ஏன்னா காஞ்சிட்டா அது நம்மளால் உடைக்கவே முடிய மாட்டேங்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் ஈரமாக பசையாக இருக்கும்போதே எல்ஜி கட்டி அந்த பெருங்காயத்தை பெரிய கட்டை 200 கிராம் வாங்கி இந்த மாதிரி வச்சுட்டுருவேன். அதனால் ஒரு 6 கட்டி எடுத்துகிட்டு இருக்கேன். முதல்ல இதை வறுத்துண்டுருவோம். ஒரே ஒரு சொட்டு எண்ணெய் விட்டு வறுத்துட்டுருவோம். இது நம்ம கத்திரிக்காய்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் தனியாக போட மாட்டேன், அதிகமாக கொஞ்சம் பிடிக்காத தனியாக போட்டு இது கத்திரிக்காய் கறிக்கு போட்டுப்பேன், எல்லாருமே போடுவேன். இதை நம்ம வறுத்துண்டுருவோம். இதுக்கு எண்ணெய் வேண்டாம், பெருங்காயம் போட்டுக்கும்போது நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். கத்திரிக்காய் கறிக்கு போட்டு பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி அப்படிதான் நான் போடுவேன். எங்கள் அப்பா அப்படி போட்டால் ரொம்ப பிடிக்காது, எங்கள் அம்மா போடுறீம்பான்னு நானும் அதே மாதிரி போடுறேன். நம்ம வாழைக்காய் வெந்தாட்டு தோலை உரிச்சு துருவின்ட்டு இதை தாளித்து கொட்டி வதக்கின்ட்டு இந்த பொடியை போட்டோன்னு வச்சுக்கோங்க, ஒரே ஒரு எலுமிச்சை பழம் மூடி துருவின்ட்டு புழிஞ்சு விட்டெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் வாழைக்காய் பொடி மாஸ். ரசம் சாதம் தொட்டுக்கலாம், மோர் சாதம் தொட்டுக்கலாம், சாம்பார் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். இதை வறுத்து காட்டுறேன். இப்போ பாருங்கள், வறுத்தாச்சு. இதை எடுத்து மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு கடலைப்பருப்பு வறுக்கலாம். கடலைப்பருப்பு நான் அந்த மெஷர்மெண்ட் கப்பால் 1 கப்பும் 1/2 கப்பும் போட்டுருக்கேன். நான் தனியாக போட்டுக்க மாட்டேன். நீங்கள் உங்களுக்கு வேணும்னா தனியாக போட்டுக்கோங்க, இப்படி கூட பண்ணலாம், நல்லா தான் இருக்கும். கரண்ட் போயிடுது.
இதை வறுத்துட்டு காட்டுறேன். இதையும் இதை பாருங்கள், வறுத்தாச்சு. இதையும் கொட்டின்றலாம். கொஞ்சம் ஆறட்டும். இப்போ கரண்ட் வேறு எடுத்து கரண்ட் வந்து தான் அரைக்கணும். கொஞ்சம் ஆறட்டும். கொஞ்சம் ஆறினாட்டு உப்பு போட்டு அரைக்கலாம். இப்போ இதுக்கு வந்து எண்ணெய் விட்டு இந்த பெருங்காயத்தை வறுத்துக்கலாம். பெருங்காயத்தை பொரிச்சு எடுத்துட்டுலாம். பொரிஞ்சும் நல்லா எண்ணெய் விட்டோடனே பொரிஞ்சும். உங்களுக்கு அப்படி பெருங்காயம் கட்டி போட நீங்கள் விரும்பலைன்னா நீங்கள் வந்து தாளிச்சு கொட்டி நம்ம அந்த காயை வாழைக்காயை துருவிட்டு வதக்குவோம் இல்லையா, தாளிச்சு கொட்டி அப்போ வந்து நீங்கள் பொடி பெருங்காயம் போட்டுக்கலாம். இது பண்ணி காட்டுறேன். வாழைக்காய் எடுத்துகிட்டு துருவி காட்டுறேன். இதோ பாருங்கள், வெந்தது பாருங்கள். அப்படி எடுக்கும் போதே தோல் கயண்டுட்டு வருது. இத்தனைக்கு வந்து நான் வெயிட் போடலை. இதெல்லாம் வந்து ஒரு சிலது வந்து இது எங்கள் பாட்டியோட ரெசிபி. இது வந்து எங்கள் அப்பாவோட அம்மா பாட்டி இது ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. பாட்டியோட ரெசிபி இதெல்லாம் பழைய காலத்து தொடும்போது தூக்கும் போதே அப்படியே கயண்டு வர்றது. இதை வந்து நம்ம ஒரு கொஞ்சம் ஆட்டு ரொம்ப கொதிக்கிற தொடவே முடியல. இதை வந்து நம்ம தோல் நல்லா அந்த இதில் துருவிண்டு கேரட் துருவோம் இல்லையா, அதில் துருவிண்டு அப்புறம் நம்ம பொடி கரண்ட்டுன்னு வரல பொடி பண்ணி தாளிச்சு கொட்டி காட்டுறேன். அதில் இது மாதிரி இதில் துருவிக்கணும். இந்த கேரட்டு துருவோம் இல்லையா, அதை துருவிக்கணும். இதே மாதிரி தான். இப்போ பாருங்கள், தாளிச்சு கொட்டிடலாம் காயை, வாழைக்காயை. ஒரு 4 ஸ்பூன் விட்டுருக்கேன் எண்ணெய். கடுகு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இதோ
அதை பவுட்ரு பண்ணிட்டு வந்துட்டேன். கடலைப்பருப்பு 1/2 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். கருவேப்பிலை ஒரு ஆறு போட்டுக்கிறேன். இப்போ இதை போட்டுடலாம். துருவி வச்சுட்டு இருக்கோம் இல்லையா வாழைக்காய், அதை போட்டுடலாம். உப்பு போடலை இதுக்கு, ஏன்னா நம்ம வந்து அந்த பொடிக்கு தான் போட்டிருக்கோம். வாழைக்காய்க்குன்னு உப்பு போடலை, அதனால் வந்து பொடி உப்பு போட்டுக்கிறேன். டேபிள் சால்ட் போட்டுக்கிறேன். ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுருக்கேன். ஏன்னா இது கல்லுப்பு போட்டோம்னா வந்து கரையாது, அதனால் ஒரு டேபிள் சால்ட் போட்டுருக்கேன். மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். மஞ்சப்பொடி 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். பொடி வந்து நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 2லேருந்து 2.5 ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஏன்னா அது காரம் ஓரளவுக்கு மீடியமாக தான் இருக்கும். நீங்கள் எப்படி உங்களுக்கு தேவையோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி வாழைக்காயை பண்ணி பாருங்கோ. பொடி மாசு புதுசாக யாராவது என்னுடைய சேனல் இப்போ தான் பார்க்குறேன் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கோ. ஸ்மால் லெட்டர்ஸ் ARK வசந்தி கிரியேட்டர்ஸ் அப்படின்னு போட்டேன்னா பெல் காட்டும். அந்த பெல்லை டச் பண்ணேன்னா ஆல் அப்படின்னு ஒரு பெல் காட்டும். அதை டச் பண்ணினா சப்ஸ்கிரைப் ஆகிடும். அப்போ நான் போடுற வீடியோ பூரா உங்களுக்கு உடனுக்குடனே கிடச்சிரும். நான் 2.5 ஸ்பூன் போட்டுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ காரத்தை உங்களுக்கு போட்டுக்கோங்க. இது மீடியமாக தான் இருக்கும், இது அவ்வளோ காரமாக இருக்காது. கொஞ்சோண்டு தேங்காய் போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் போட்டுருக்கேன் தேங்காய். அந்த காலத்தில் துருபருது இருக்காதுன்னு நினைக்கிறேன். எங்கள் பாட்டிலாம் அம்மியில் தான் வந்து நல்லா குழந்தையாக இருக்கும்போது இதை பவுட்ரு பண்ணிட்டு அதிலையே வச்சு இதை வந்து அம்மியிலே வச்சு அரைச்சுன்றா. வாழைக்காயை கலந்து அப்படி பண்ணிப்பா. நான் குழந்தையாக இருக்கும்போது அப்புறம் நாங்கள் மிக்சியில் பண்ணி பழக்கின்ட்டோம், துருவ ஆரம்பிச்சுட்டோம். இதை அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விட்டுக்கலாம். கொஞ்சம் புளிப்பு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு புழிங்கோ, இல்லாட்டி கசந்து போயிடும் எலுமிச்சம்பழம்.
சின்னதாக இருக்கிறதுனால நான் ஒரு பழம் புழிஞ்சுன்னு இருக்கேன். பெருசாக இருந்தால் நீங்கள் ஒரு மூடி மட்டும் புழியுங்க. லைட் புளிப்பாக நல்லா இருக்கும். இந்த மாதிரி பண்ணி பாருங்கோ. பிடிச்சா லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.